தமிழன் ஸ்கில்ஸ். இன்றைய பதிவு. நிறுத்தற்குறிகள். தமிழில் நிறுத்தற்குறிகள் பற்றிய விளக்கம். வார்த்தைகள் வாசகங்களுக்கு இடையே தெளிவை அளிக்க உதவும் குறிகள். வாசிப்பவருக்கான புரிதலை எளிதாக்கும். முக்கிய நிறுத்தற்குறிகள்: புள்ளி, காட்புள்ளி, கேள்விக்குறி, அதிசயக்குறி, சிறு அடைப்பு, பெரிய அடைப்பு ஆகியவை முக்கியமான நிறுத்தற்குறிகள். புள்ளி. ஒரு முழு வாக்கியம் முடிந்ததை தெரிவிக்க புள்ளி பயன்படுத்தப்படுகிறது. உதாரணம்: நான் பள்ளிக்குச் சென்றேன். கேள்விக்குறி. கேள்வி வாக்கியத்தின் முடிவில் கேள்விக்குறி பயன்படுத்தப்படுகிறது. உதாரணம்: நீங்கள் எப்படி வருவீர்கள்? அதிசயக்குறி. ஆச்சரியம், உந்துதல், கூச்சல் போன்ற உணர்வுகளை தெரிவிக்க அதிசயக்குறி பயன்படுகிறது. உதாரணம்: அவ்வளவு பெரிய விஷயமா? சிறு அடைப்பு. வசனம் அல்லது உரைப்பகுதியை குறிக்க சிறு அடைப்பு பயன்படுகிறது. உதாரணம்: அவன் வந்தேன் என்று சொன்னான். பெரிய அடைப்பு குறி. நேரடி பேச்சு அல்லது மேற்கோளை காட்ட பெரிய அடைப்பு பயன்படுத்தப்படுகிறது. உதாரணம்: நான் வருகிறேன் என்று அவன் கூறினான். காட்புள்ளி. இரண்டு தொடர்புடைய வாக்கியங்களை இணைக்க காட்புள்ளி பயன்படுகிறது. உதாரணம்: வேலை முடிந்தது, இப்போது வீட்டிற்குச் செல்லலாம். இவ்வாறு நிறுத்தற்குறிகள் வாசிப்பையும் எழுத்தையும் தெளிவாக மாற்றுகின்றன. இவை எச்சரிக்கையாக சரியான இடத்தில் பயன்படுத்தப்பட வேண்டும். மேலும் இதுபோன்ற பல பயனுள்ள வீடியோக்களை பார்க்க தமிழன் ஸ்கில்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.